வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சுப்பார்கள். வாழ்க்கையில் கடந்து போகிற பாதைகளை சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்காமல் போவதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எப்போல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் மன பலவீனப்படுறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய உள்ளான மனதுடைய எனர்ஜியும் சரீரத்துடைய எனர்ஜியும் குறைந்து போகும். அது குறைஞ்சி போயிட்டாலே நீங்கள் ரொம்ப பலனற்று போயிடும். ஆனால் கடவுள் நம்மளை பலசாலியாக வைத்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் வயசு என்ன யோசிப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கிறீங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாகவே இப்போ இருக்கிற சோறு இப்போ இருக்கிற பிரச்சனை கண்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியாத ஆற்றலோடு தான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கிறீங்க. காரணம் என்றால், ஒன்று, தேவனாய் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆற்றல், திறமைகள், ஞானம். பாருங்க, இந்த ரெண்டும் உங்க கூட இருந்ததுனால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிக்கிறீங்க. பாருங்க, கடவுள் உங்க கூட இல்லைன்னா என்னைக்கே இந்த உலகத்துல நம்ம எல்லாம் மறிச்சு இருக்கோம். என்னைக்கே இந்த உலகத்துக்கு போயிருக்கிறோம். எத்தனை விபத்துகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை வியாதிகள், எல்லாவற்றிலிருந்து கடவுள் நொடி பொழுது நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு நிற்க வச்சிருக்காரு. அதே நேரத்தில் இன்னைக்கு உங்க கரத்துல ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் பணத்தை நீங்க சம்பாதிச்சிருங்க. எப்படி? அது உங்களுக்குள்ள இருக்கிற திறமையினாலதான். அவ கடவுளும் திறமையும் உங்க கூட இருக்கும்போது இந்த உலகத்துல உங்களை விட இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. நீங்க தான் மிகப்பெரிய சக்தி. ஜெயிச்சு காட்டுவீங்க, மேல வருவீங்க, டாப்ல வருவீங்க. சோர்ந்து போகாதீங்க. திரகாத்தமா இருங்க, தெம்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க. அப்படி பெரிய காரியம் செய்யும்போது என்ன இருக்குமோ, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.